ஸோ ஹை கைஸ், நான் அவங்கத்துல தண்டபாணி. ஸோ இன்றைக்கி தி லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் புத்தகத்தினுடைய 34வது பாகத்தை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 15 வார்த்தைகளில் இதை வந்து சொல்லுங்கள், இல்லை லிஸ்ட் அவுட் 15 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் 10 மார்க் கேள்வி எழுதிட்டு தெரியுங்களா. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அட்வைஸ் பியூர் அட்வைஸ் தான். ஆனால் ஒரு சூசைடல் தாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுடைய மனோநிலையை கம்ப்ளீட்டாக மாற்றுறதுக்கு உண்டான எல்லா வழிகளையுமே வந்து சொல்லி தந்திருக்காங்க. ஸோ அதனால் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே உபயோகரமாக இருக்கும். நான் தான் சூசைட் பண்ண போகிறது, எனக்கு அந்த எண்ணமும் இல்லை, நான் எதுக்கு இதை கேட்கணுன்னா தவறே இல்லை. அப்படி யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா இந்த ஒரு சில யுக்திகளை வந்து கையாண்டு அவர்களுடைய மனோநிலையை மாற்றுவதற்கு உதவியாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய புண்ணியமாக வந்து சேரும். அதுக்காகவாது இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். தவிர அந்த சூசைட்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு டாபிக் வந்து இன்றைக்கோட முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு அடுத்த டாபிக் என்ன தொடங்குது அப்படின்னு சொன்னால் கடவுள்னா உண்மையிலுமே யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக் தொடங்கும். ஸோ அதை எப்போ பார்க்குறோமோ அதை பார்க்கலாம். ஸோ இதை ஒரு ப்ரிஃபேஸாக வச்சுட்டு இன்றைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, என்னுடைய வாழ்க்கையில் வந்து கீழ்நிலை, அட்டிநிலை, லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்த நான் ரீச் பண்ணுற பொழுது என்னுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயிட்டேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, எப்படி அதிலேருந்து மீண்டு வருவது அப்படின்னு அவங்க கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா மனுஷங்களுக்குமே கஷ்டம் இருக்குது, கஷ்டம் இல்லாத ஒரு மனுஷனே இல்லை. நான்லாம் எவ்வளோ கஷ்டம் பட்டன் தெரியுமா. அதை சொல்லும் பொழுது அடுத்தவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க சரின்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களோடதை கேட்டேன்னு வச்சிங்களேன், நம்ம சொல்கிறது அளவுக்குமே அவங்களுக்கு இருக்கும், இல்லை நம்ம சொல்கிறதுக்கு மீறி கூட இருக்கும். அதனால் எல்லா மனிதர்களுக்குமே துன்பமான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது வர்றது தான். ஆனால் அந்த எதிர்த்தாப்பில் நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எதிர்த்தாப்பில் பேசாமல் பொறுமையாக கேட்டுட்டு இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுங்களா. அது எப்படி அவர்களால் முடியுது அப்படின்னு கேட்டால், அந்த துன்பமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுதும் கூட பார்த்துக்கலான்னு அந்த எடுத்து வைக்கிற ஒரு எட்டு இருக்குது பாருங்களா, அந்த ஒரு எட்டு தான். கஷ்டம்தான், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல தான், ஆனால் நாளைக்குன்னு எனக்கு ஒரு நாள் வந்து இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு தைரியத்தை வந்து அவங்க மனசில் வச்சுட்டு அப்படி அந்த ஒரு எட்டு எடுத்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இது ஏதோ சினிமா டைலாக் மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை. இது வாழ்க்கையில் நிஜமாலுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க எல்லாருமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் கொஞ்சம் வீக்காக சலசலான ஆன ஆட்கள் தான் வந்து அப்படி பொலபலன்னு ஆகி உடஞ்சி போய் ஒரு மாதிரி விரக்தியான ஒரு சூழ்நிலைக்கு போய் அந்த மாதிரி ஆட்கள் தான் அந்த தவறான முடிவுகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஒன் பாசிட்டிவ் ஸ்டெப், அது ஒன்று வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து பயங்கரமாக மாற்றி விட்றோம். அந்த ஒரு சின்ன ஒரு புஷ் நம்மளுக்கு நம்மளே மேலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அதை கவனிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாமே முன்னாடி சொல்லப்பட்டது தான், கர்மா தான், டெஸ்டிங் தான், ட்ரைனிங் தான், எல்லாமே ஓகே தான். அது இருக்கும் பொழுதும் கூட அந்த ஒரு சின்ன ஒரு புஷ், ஏன்னா அதற்கு மீறி நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பிரம்மாண்டமாக அதனுடைய சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு நீ வந்து தகுதியான ஆளாக இருக்க, அது ஃபைனல் ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாருக்குமே உண்டு. எல்லா மேல்நிலைக்கு போனவங்க, எல்லா சமமான ஒரு மனோநிலை கொண்ட அத்தனை பேருமே இதை சந்திச்சுட்டு தான் வெளியே வந்திருப்பாங்க. யாருமே இதை சந்திக்காமல் வெளியே வந்ததே இல்லை. அதனால் இது சராசரியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் அதை ஜெயிக்கிறதா நம்மளுடைய ஒரு கண்ணோட்டமாக இருக்கணுமே தவிர அதில் விரக்தியாகி நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போய் அப்படியே மனசு ஒடிஞ்சு போயிடுறதோ இல்லை தவறான முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ட்டு. அப்போது அந்த ஒரு புஷ் கொடுக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் அந்த ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை, ஓகே தைரியமாக நம்ம தள்ளி போகிறோம், இருந்தாலும் அந்த எதிர்த்து வரக்கூடிய அந்த துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக இவன் தைரியமாக இருக்கான், இவனுக்கு வந்து இப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் எஃபர்ட் வந்து அதிகமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்களாம், அந்த ஏஞ்சல்ஸ் மாதிரின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு கூட கம்யூனிகேட் பண்ணி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பாங்களாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களை வராமல் இருக்கிற அளவுக்கு. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜியை நம்மளால் எப்போ வாங்க முடியும்னா, நம்மக்கிட்ட அந்த உத்வேகம், நம்மக்கிட்ட அந்த ஒரு தைரியமான ஒரு மனோநிலை இருக்கும் பொழுது அந்த ஒரு புஷ்ஷோட நம்மளால் டக்குன்னு வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பசங்கள்லாம் இன்றைக்கி வந்து நிறைய தற்கொலை பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து ஆளாயிடுறாங்க. இதுக்கு அந்த பசங்களுடைய வாழ்க்கையும் அந்த பசங்களுடைய மனோநிலையுமே வந்து ஒரு காரணமாக அப்படின்னு கேட்டால் நிறைய நேரங்களில் ஆமாம் தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து அவங்க தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் எல்லா பழியுமே அந்த சின்ன பையன் மேலேயே போய் விழுந்துருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் கூட வந்து வளர்த்துறாங்க இல்லையா அப்பா அம்மா, அவர்களுடைய அந்த ஒரு தாக்கமும் வந்து அந்த பிள்ளைகள் மேலே இருக்குது அப்படிங்கிறதும் இது வந்து ஆன்மாக்கள் சொல்லணுன்னே இல்லை, இது நமக்கே நார்மலாக தெரியும். அவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே தான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்க போகிறாங்க. என்னென்னா, அப்பா அம்மா சரியாக பிள்ளைய வளர்க்கலன்னு இல்லை, அந்த பிள்ளையை புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான ஒரு விஷயம். அந்த பையனோ பொண்ணோ பேசக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தேவைப்படக்கூடிய நேரத்தில் அந்த அப்பா அம்மா வந்து அந்த ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு தரதில்லை. இன்னொன்று,
பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் எல்லா மனுஷங்களுமே ஏதோ ஒரு தேவையும் ஏதோ ஒரு நோக்கத்தை கருதி தான் இந்த இடத்துக்கு வர்றாங்க. ஆனால் இந்த சொசைட்டி வந்து இப்படி இருந்தால் மதிக்கும், அப்படி இருந்தால் மதிக்கும், எனக்கு சொசைட்டி சொல்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா என்ன பண்ணிடுறாங்க, அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் தனக்கு விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்தில் வலுக்கட்டாயப்படுத்தி தள்ளி அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதையை மாற்றி விட்டு ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் பண்ணி விட்டு அவனால் மீண்டு வரவே முடியல. எனக்கு அப்பா அம்மா சொல்கிறதையும் எதிர்க்க முடியல, என்னுடைய வாழ்க்கையை என்னால் நிம்மதியாக வாழ முடியலன்னு கடைசியாக அவன் சூஸ் பண்ணக்கூடியது போய் இந்த வேண்டாத ஒரு வேலையை சூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னொன்று, வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான். தோற்றவன் வந்து எப்பவுமே தோத்துட்டே இருக்க போகிறதில்ல, அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். துன்பம்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு நேரம் வரக்கூடிய நேரத்தில் அந்த துன்பத்திற்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சிங்கிற ஒரு நேரம் அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாமே ஒரு சக்கரம் தான். இது வரும்போது அடுத்தது மாறி வரும். இந்த மாதிரி பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன ஒரு நேரம் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே அது வந்திருக்கும். அதனுடைய தாக்கம் நம்ம மனசில் ஏற்கனவே பயங்கரமாக இருக்கும். இது பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது ஒரு பயம், நம்மளுடைய ஒரு விரக்தி, இது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் அந்த பசங்களை அது மீண்டு வருவதற்கு ஹெல்ப் பண்ணாமல் அவங்க வேலை போய் டம்ப் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாம் குழந்தைகளை வந்து இது பண்ணி விட்டுருது. அப்போது நம்ம செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் உண்மையாலுமே நம்ம நல்லது செய்கிறோமா, அவங்களுக்கு உண்மையாலுமே தேவையான ஒரு விஷயத்தை தான் நம்ம தந்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போமாங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரியணும். அவங்கக்கிட்ட முதல்ல பேசுங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பையனை வந்து பையனையோ பிள்ளையோ அந்த அன்பு செலுத்தி அவர்களை வந்து வளர்த்தணுமே தவிர பயத்தை காட்டி வளர்த்தக்கூடாது. ஏன், அவங்களுடைய சப்கான்ஷியஸ் ஆக்டிவேட் ஆகாமையே போயிடும். அவன் ஒரு மாதிரி ரோபோ மாதிரி என்னடா இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. நான் நிறைய குழந்தைகள் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அப்பா அம்மா வந்து அப்படி இறுக்கி கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்துன மாதிரி வளர்த்திருப்பாங்க. அவனுக்கு அதுக்கு மேலே யோசிக்கவே முடியாது. அவன் வந்து இந்த சிங்கத்துக்கு வந்து ஏதோ ஒன்று செய்யும், அதுக்கப்புறம் அது பாட்டு பேசாமல் இருக்கும். அந்த மாதிரி அந்த குழந்தைங்க ஆயிரும். எப்படி அந்த வாழ்க்கையில் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே விரக்தி தாங்க முடியாமல் ஒரு சிலர் வந்து இந்த வேண்டாத வேலையை சூஸ் பண்ணிடுறாங்க. இன்னொருத்தர் இந்த மாதிரி விரக்தியான ஒரு மனோநிலையிலே இருந்து வளர்ந்தவன் அடுத்த சமுதாயத்தை எப்படி நல்லபடியாக உருவாக்கி கொடுக்க முடியும் அவனுக்கு? அப்போ இதெல்லாம் சோர்ஸ் எங்கே இருக்குன்னா அப்பா அம்மா கையில் தான் வந்து அந்த சோர்ஸ் இருக்குது. ராங் டெசிஷன், ராங் கைடன்ஸ், இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பமான ஒரு சூழ்நிலையும், எல்லா வேண்டாத ஒரு விஷயம் எல்லாத்தையுமே இவங்க ரெண்டு புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு உண்டான பர்சனல் லைஃப்பை கொண்டு போய் அப்படி முழுசும் குப்பையை கொட்டுற மாதிரி குழந்தை மேலே கொண்டு போய் கொட்டிடுவாங்க. இது எல்லாமே வேண்டாத விஷயத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வழிப்பாதையாக வந்து அமைஞ்சிருந்ததுனால ஒரு தவறான ஒரு சூழ்நிலை செய்கிறான்னா அது அந்த ஒரு தனி மனிதன் மட்டுமே காரணம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்கள ஃபஸ்ட்டு அந்த ஃபேமிலி, அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல், இது எல்லாமே சேரும்பொழுது தான் ஒருத்தனுடைய வேண்டாத ஒரு முடிவு அப்படிங்கிறது அவனுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையாக மாறி போயிடுது. இப்படி போகக்கூடிய சூழ்நிலையிலையும் அந்த ஆன்மாக்களுக்கு எப்படி நம்மளால் உதவி செய்ய முடியும்? அடுத்த கேள்வி அங்கே வரும் இல்லையா? சரிப்பா, இது எல்லா பிரச்சனைகள்னாலும் ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்கிறான்ப்பா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரும்போது நம்ம எப்படி அந்த ஆன்மாக்களுக்கு உதவி செய்யுது? அந்த கேள்வி வரும் இல்லையா? ஒன்றும் வேண்டாம், அவங்க கூட தயவு செஞ்சு பேசுங்க. ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி விரக்தியான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்களுடைய மனோநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது நீங்கள் ஒன்றும் காசு பணம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அவனுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போட்டு அவனுடைய எல்லா பிரச்சனையும் சொல்லி இது பண்ணி கொடுத்துட்றேன்னு இல்லை. அதை சும்மா பேசுங்க. அவன் பேசுகிறது நீங்கள் கேட்டிங்கன்னா போதும். நீங்கள் சஜஷன் கூட சொல்ல வேண்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா சஜஷன் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஐடியாலஜி எல்லாத்தையும் கொண்டே கொட்டுவாங்க. யார் கேட்டா இப்போ அது எல்லாத்தையும்? அவன் பேசுகிறது என்னன்னு கேளு. அவன் மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்தை சொல்கிறதுக்கு அவன் சொல்ல ஆரம்பிப்பான். ஆமாங்க, எனக்கு இப்படி தாங்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி இவனோட எடுத்து பேசிக்கிட்டு இருப்பான். நீ இப்போ எதுக்கு அங்கே போனேன் அந்த ஒரு நிலைமை வந்துடலாம். அதெல்லாம் இல்லை. அவங்க பேசுகிறத நீங்கள் பொறுமையாக கேளுங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை வெளியே சொன்னால் போதும். இதுதான் அவங்களுக்கு தேவை. அப்படி சொல்லுங்கால் அவங்க ஏதாவது சஜஷன் கேட்டால் மட்டும் அந்த சஜஷனை சொல்லுங்கள். ஸோ அன்பு செலுத்துவது இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். அன்பு செலுத்துனீங்க அப்படின்னு சொன்னாலே யாராக இருந்தாலும் அந்த சூசைடல் தாட் அப்படிங்கிறது அவங்களுடைய மனசை விட்டு கம்ப்ளீட்டாக போயிருங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சொல்யூஷனுங்க. அடுத்தது, ஒரு ஆன்மாவை ஏதோ ஒரு கட்டத்தில் விரக்தி பண்ணி அவங்கள ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கி, இல்லை நீ வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி அவங்களோட தவறான ஒரு பாதைக்கு வந்து வழி நடத்தி அந்த சூசைட் பண்ணுற மாதிரி கொண்டு போய் விடுறான் பார்த்தீங்களா. சூசைட் பண்ணினவனுக்கே வந்து ஒரு கீழ்நிலை வாக்கியம்னு பார்த்தோம். இந்த சூசைட் பண்ணுறதுக்கு ஏதுவான எல்லாம் ஒன்று காரியத்தையும் பண்ணி அவனுக்கு அந்த மாதிரி பண்ண வைக்கிறான் பாருங்க, அவன் மீண்டே வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது அவனுடைய ஆன்மாவுக்கு நடக்கும். இதெல்லாம் உனக்கு பூமியில் இருக்கும்போது எதுவும் தெரியாது, எல்லாம் கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீ செத்து போயிட்டு மேலே வரும்போது அது அத்தனைக்கு உண்டான வழியும் உனக்கு தெரியும். இது வந்து கொலை பண்ணுவதுக்கு சமம். ஒருத்தனை வாழ விடாமல் ஒருத்தனை கொலை பண்ணுவதுக்கு சமம். ஸோ அந்த மாதிரி ஒரு காரியத்தை மட்டும் என்றைக்குமே பண்ணிடாதீங்க. அப்படி அவனா அது பண்ணுறான்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பாதிக்கப்படுறவனை ஏதாவது பேசி அவனை வந்து சாந்தப்படுத்தி சமாதானப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை
பாருங்கள் அப்படின்ட்டு. இன்றைக்கி இப்போ இருக்க ட்ரெண்ட் இப்போ நல்லா இல்லை, காலங்காலமாக அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தன்னுடைய தேவை சுயநலம் நிறைவேறுவதற்காக நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு மிரட்டி ஒரு காரியத்தை சாதிக்கிறாங்க தெரியுங்களா. அதுவும் இந்த தற்கொலை பண்ணுவதற்கும் தற்கொலை பண்ண தூண்டுவதற்கும் கிடைக்கக்கூடிய பாவத்திற்கு இதுவும் ஒப்பு. அப்போ அதுக்கு என்ன பாவமும் எப்படி ஒரு கீழ்நிலை கிடைக்குதோ அதே போல தான் கீழ்நிலை. இந்த மாதிரி தன்னுடைய தேவைக்காக நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி அந்த ஒரு காரியத்தை சாதிச்சிக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை, இதுவும் நம்மளை கீழ்நிலையில் கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இது எல்லாத்தையுமே நான் ஒரு மாதிரி ரெக்டிஃபை பண்ணினாலும் ஒரு சூசைடல் தாட் எனக்கு வரலாம், இல்லை யாரோ ஒருத்தருக்கு வரலாம், அது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்ன செய்யறது? ஒன்றா நம்மளை திருந்தணும், இல்லை சூசைடல் தாட்டெல்லாம் போல இருந்தாலும் என் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலாக தான் இருக்குது, அந்த மாதிரி இல்லை வருத்தமாக இருக்குது, அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த கேட்டகரியில் எதில் இருந்தீங்கனாலுமே இப்போ சொல்லக்கூடிய ஒரு 15 பாயிண்ட் இருக்குது. பொறுமையாக கேளுங்க. அந்த 15 பாயிண்ட்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் இம்மிடியட்டாக ஒரு சேஞ்ச் தெரியும். இதை உணர்ந்ததற்கு பிறகு இதை நீங்கள் முன்னாடியே கூட செஞ்சுருந்துருக்கலாம், செஞ்சதுனாலே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வந்திருந்துருக்கலாம். இதை அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்கள், சரிங்களா? என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டே வரும். முதல் பாயிண்ட்டே பாருங்கள். இதெல்லாம் இந்த 15 பாயிண்ட்டுமே நம்மளுடைய பெரியவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துனது தான். நம்மளுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்டு தான்.